ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக எப்படி பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய க்ளீனிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜைக்கு வந்துட்டு பழங்கள்லாம் வந்து வைக்கிற தட்டு. எப்போவுமே வந்துட்டு நான் பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்கு எப்போவுமே டிஏவை நானே ஒரு ரெமெடி பண்ணி தான் வந்து பண்ணுவேன். இப்போ ஜாப் போகிறங்காட்டி எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒதுக்கி பாத்திரம்லாம் கழுவ வந்து முடியல. ஸோ அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த வின்னோட சுத்தம் ஜெல் வந்து பார்த்தேன். இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த பித்தளை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராஸும் வந்து யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் வந்து அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு 90 rupees தான் வந்துட்டு இருந்தது. இது நம்ம வந்து யூஸ் பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த பிளேட்டோட பேக் சைடு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2-3 ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு ஒயிட் கலர் ஜெல் மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் எனக்கு வந்து ஏற்படலை. உங்களுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா நீங்கள் க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு வைப் கொடுக்கும் போதே நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது வந்து பாருங்கள். ஸோ இங்கே இந்த கொஞ்சம் தான் வந்து தேய்ச்சிருக்கேன், இதுக்கே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஷைன் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய சோப்பீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அடிக்கடிக்கு எடுத்து வந்து கழுவ முடியாது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த லிக்விட் மட்டும் இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கருப்பாக இருக்கோ அதிலெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு போர்ஷனை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், அதுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு வந்து வைப் பண்ணாவே அந்த டேனிஷ் ஆகிருந்தது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து போயிருச்சு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நடுப்பகுதி வந்து பாருங்கள். ஸோ நல்லாவே வந்துட்டு க்ளீன் ஆயிருந்தது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ட்ராப் தான், அதை வச்சு என்டையராக வந்து இந்த பேக் சைட் ஃபுல்லும் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் ஒரு காட்டன் துணி தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரப்பர் இருந்தால் கூட ஸ்க்ரப்பர் வச்சுட்டு சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நல்லா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ரின்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக வந்துட்டு இருக்கும். இப்போ முன்பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 2-3 ட்ராப் லிக்விடு யூஸ் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன். நல்லாவே வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு ஷைனிங் வந்து கிடச்சிச்சு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் கொஞ்சம் பழங்களோட தண்ணியெல்லாம் வந்து பட்டிருந்தங்காட்டி கொஞ்சம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து துடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ பின்பக்கத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு அழுத்தம் தேவைப்படல. இங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணியோட ஸ்பில்லிங்கெல்லாம் இருந்தங்காட்டி கொஞ்சம் துடைக்கிற மாதிரி இருந்தது. நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடுறேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்லா வந்து ஷைனிங்காக உங்களுக்கு தங்கத்தட்டு மாதிரி ரொம்ப நல்லா வந்து மின்னுது. ஸோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் இது. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.